ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு ஹெச்எஸ் லிமிட்டடுடைய ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டுடைய ப்ரிப்பரேஷன் டேட் ரொம்ப முக்கியம். 31st March 2016. அப்போ க்ளோசிங் எப்பயுமே பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இயர் எண்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த கம்பெனியோட இயர் எண்ட் டேட் அப்படிங்கிறது 31st March 2016. ஓகே ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ 3000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ எஸ் லிமிட்டடில் ஒரு ஹோல்டிங் கம்பெனி 3000 ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா எஸ் லிமிட்டடில் டோட்டலாக எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ டோட்டலாக இதோடைய ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது 5 lakhs இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி அப்படிங்கிறது 100 rupees. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் ஸ்டெப் நம்பர் 1 அப்படிங்கிறது calculation of investment ratio. investment ratioன்னு சொல்லலாம், இல்லைனா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எஸ் லிமிட்டடோடைய ஷேர் கேபிட்டல் 5 lakhs இருக்குது. ஒரு ஷேரோட வேல்யூங்கிறது 100 rupees. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டலை வேல்யூ பெர் ஷேரால் டிவைட் பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர் கிடைக்கும். அப்போ டோட்டலாக 5000 ஷேர் இருக்குது. இதில் ஹோல்டிங் கம்பெனி 3000 ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிறது சப்சிடரி கம்பெனிக்கு தான். அப்போ இந்த 2000 அப்படிங்கிறது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோங்கிறது 3:1. ஸோ ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஹோல்டிங் கம்பெனின்னு கொடுத்துருந்தாலே ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேஷன்ஸ் முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அக்வயர் பண்ணியிருக்கிற டேட் கொடுத்துருக்காங்க. அக்வயர் அப்படின்னா பர்ச்சேஸ்ன்னு அர்த்தம். ஹெச் லிமிட்டட் அக்வயர் எஸ் லிமிட்டட் ஷேர்ஸ் எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 1st October வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாம் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சம்லேயுமே இந்த கம்பெனியோட ஓப்பனிங் டேட்டும் அந்த கம்பெனியோட பர்ச்சேசிங் டேட்டும் ஒரே டேட்டாக இருக்கிற மாதிரியான சம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த சம்மில் கம்பெனியோட க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது 31st March. அப்போ இதோட ஓப்பனிங் டேட் அப்படிங்கிறது 1st April இருக்கும். பட் 2016 அப்போ லாஸ்ட் இது ஓப்பன் பண்ண இயர் அப்படிங்கிறது 2015 இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் கேல்குலேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ. ஸோ எதனால் டைம் ரேஷியோக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அக்யூசேஷன் டேட்டும் சம்மோட ஓப்பனிங் டேட்டும் வேறு இருந்தால் மட்டும்தான் நாம் டைம் ரேஷியோ கேல்குலேஷனை பார்க்கணும். கேல்குலேஷன் ஆஃப் டைம் ரேஷியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டில் க்ளோசிங் டேட் எப்பயுமே க்ளோசிங் டேட் தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும். க்ளோசிங் டேட்டுங்கிறது சம்மில் 31st 3 2016 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோசிங் டேட்டை பேஸ் பண்ணி தான் ஓப்பனிங் டேட்டை நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அப்போ இது மார்ச்சாக இருக்கிறதுனால ஏப்ரல். ஸோ 1 year கேல்குலேஷன் வரணும். அப்போ 2015. அப்போ 1st April 2015 தான் இந்த அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் டேட்டாக இருந்திருக்கணும். பட் இந்த பிஸ்னஸ் அக்யூசேஷன் பண்ணுற டேட் அப்படிங்கிறது 1/10, அதாவது October 1 வாங்குகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியடுக்கான ப்ராஃபிட் எல்லாமே கேபிட்டல் ப்ராஃபிட். அப்போ அந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டுக்கான பீரியடை நாம் கண்டுபிடிக்கணும். ப்ரீ அக்யூசேஷன் பீரியட், இது போஸ்ட் அக்யூசேஷன் பீரியட். அக்யூசேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள அந்த டைமை தான் நாம் ப்ரீ அக்யூசேஷன், தட் இஸ் பிஃபோர் அக்யூசேஷன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ ஏப்ரலில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஏன் அக்டோபர் போடலை அப்படின்னா அக்டோபருங்கிறது 1 இருக்குது. அப்போ சப்போஸ் இங்கே October 31st இருந்ததுன்னா நான் அக்டோபர் ஆட் பண்ணலாம். பட் October 1st இருக்கிறதுனால ஆட் பண்ணக்கூடாது. அப்போ டோட்டலாக 6 months வருது. அப்போ ப்ரீ அக்யூசேஷன் பீரியட் 6 months, போஸ்ட் அக்யூசேஷன் பீரியட் 6 months. அப்போ இதோடைய டைம் ரேஷியோ அப்படிங்கிறது 1:1 எடுத்துக்கணும். சரியா? பட் எதுக்காக இதெல்லாம் நாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த சம்மில் இப்போ டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா? எஸ், ஓகே. எதுக்காக இந்த டைம் ரேஷியோ கண்டுபிடிச்சோங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். பில்ஸ் ரிசீவபிள் ஹெல்டு பை எஸ் லிமிட்டட். எஸ் லிமிட்டடில் இருக்கிற பில்ஸ் ரிசீவபிளில் ஆல் ஆர் அக்செப்டட் பை ஹெச் லிமிட்டட். எல்லாமே ஹெச் லிமிட்டட் பே பண்ண வேண்டியது. அப்போ இந்த 60,000மே ஹெச் லிமிட்டட்லேருந்து வர வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால பில்ஸ் ரிசீவபிளுடைய டோட்டல் அமௌண்ட்லேருந்து இந்த 60,000 லெஸ் பண்ணிடணும். அப்போ பில்ஸ் ரிசீவபிளில் 60,000 லெஸ் பண்ணுறோன்னா பில்ஸ் பேயபிள்லேயும் சேம் அமௌண்ட்டை லெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு
debtor of H Limited is a sum of rupees 40,000 owing by H Limited. அதாவது எஸ் லிமிட்டடில் இருக்கிற டெட்டார் எஸ் லிமிட்டடில் 90,000 இருக்கா, இதில் ஹெச் லிமிட்டட் தர வேண்டிய 40,000 இதில் இன்க்ளூட் ஆகிருக்கா. அப்போ இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ்னு வரும்போது இந்த டோட்டல் அமௌண்ட்லேருந்து 40,000 லெஸ் பண்ணணும். அப்போ டெப்டாரில் எவ்வளோ அமௌண்ட் லெஸ் பண்ணுறோமோ த சேம் அமௌண்ட் கிரெடிட்டார்லேயும் லெஸ் பண்ணிடணும். Now, on 1/4/2015 profit and loss account of S Limited 1/4/2015 அன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் எஸ் லிமிட்டடுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கே 1 lakh இருக்கா. ஓகே, ஷோட் ஏ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 20,000 கிரெடிட் பேலன்ஸை காட்டுதான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண டேட்டு. அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டேட்டில் இருக்கிற அத்தனை ப்ராஃபிட்டும் கேபிட்டல் ப்ராஃபிட்டா 1ஆம் தேதி 10வது மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் கேபிட்டல் ப்ராஃபிட் தான். இப்போ இந்த சம்மில் அந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனியில் ஏற்கனவே 20,000 ப்ராஃபிட் இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 20,000 ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட். ரிசர்வ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ரிசர்வ் வந்து டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1/4/2015 அப்படின்ட்டு 80,000 போட்டிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ரிசர்வ் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுக்கல. அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த ரிசர்வ் ஜென்ரலாகவே இது கேபிட்டல் ப்ராஃபிட் தான். ஓகே ஸோ 1/4/2015 கொடுத்ததுனால இந்த 80,000 மொத்தமுமே கேபிட்டல் ப்ராஃபிட்டாக தான் எடுக்கணும். அதனால தான் இந்த சம்மில் ரிசர்வையும் கேபிட்டல் ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 1/4/2015 அப்போ 20,000 இருக்குன்னு மென்ஷன் பண்ணதுனால இந்த 20,000ம் கேபிட்டல் ப்ராஃபிட். பட் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது 1 lakh இருக்குது. இதில் 20,000 மட்டும்தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண டேட் அன்னைக்கு இருந்தது. அப்போ மீது இருந்த 80,000 இந்த கம்பெனி 1 year ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ரிசர்வ் 1 year மொத்தமாக. அப்போ ஏப்ரலில் ஆரம்பித்து 31st March வரைக்கும் இங்கே ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற 1 year ரிசர்வ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தா இந்த இடத்துல டைம் ரேஷியோ அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இங்கே டைம் ரேஷியோங்கிறது என்ன? 1:1. அப்போ டோட்டல் ப்ராஃபிட்டு தான் இந்த இயர் ஃபுல்லாக ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் 80,000. இதில் 6 மாதங்கிறது ப்ரீ அக்யூசேஷன் ப்ராஃபிட். அப்போ ப்ரீ அக்யூசேஷன் பீரியடில் வரக்கூடியது கேபிட்டல் ப்ராஃபிட், போஸ்ட் அக்யூசேஷனில் வரக்கூடியது ரெவென்யூ ப்ராஃபிட். இப்போ 80,000 50 பிரிச்சிட்டோம் அப்படின்னா 6:6னா 1:1 பார்த்துருந்தோமா? அப்போ 40,000 கேபிட்டல் ப்ராஃபிட், மீதி இருக்கிற 40,000 ரெவென்யூ ப்ராஃபிட். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான். இதை தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி ரிலேட்டடாக எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. 20,000ங்கிறது ஓப்பனிங் டேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakhல 20,000 எடுத்துட்டோம். அப்போ மீதி 80,000 1 year ஃபுல்லாக அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட். ஹோல்டிங் கம்பெனி இந்த பிஸ்னஸை வாங்குறதுக்காக அவங்க உள்ளே வந்த பீரியட் எப்போ அப்படின்னா அக்டோபரில் தான். அப்போ அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஃபிட் கேபிட்டல் ப்ராஃபிட். அக்டோபருக்கு அப்புறம் இருக்கிற ப்ராஃபிட் தான் ரெவென்யூ ப்ராஃபிட். தட் இஸ் நாட் அக்டோபர் 1/10 இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரெவென்யூ ப்ராஃபிட். அதனால தான் இந்த இடத்துல இங்கே ரெவென்யூ ப்ராஃபிட் அண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் கேல்குலேஷனுக்காக டைம் ரேஷியோ அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி பிரித்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? எஸ். நவ் ஸ்டெப் நம்பர் 3, calculation of capital profit and revenue profit. So reserve, capital profit, ஒரு profit and lossல ஒரு 20,000 இருக்குது, அதுவும் capital profit. 40,000 என்ன அப்படின்னா இப்போ நம்ம calculate பண்ணியிருந்தோம்ல 1:1ங்கிற ரேஷியோ அப்ளை பண்ணி, ஸோ இந்த 40,000 அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் கேபிட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ரெவென்யூ ப்ராஃபிட்டுங்கிறது இங்கே இருக்கிற இந்த 40,000 மட்டும்தான். ஸோ எந்த ப்ராஃபிட்டாக இருந்தாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தானே அப்ளை பண்ணணும். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஸோ இந்த 1,40,000ஐயும் 3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சிடுறோம். இந்த 40,000ஐயும் 3:2ங்கிற ரேஷியோவில் பிரிச்சிடுறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4 அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலை பொறுத்தவரையில் ஷேர் கேபிட்டல். ஸோ இங்கே 3,000 இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணி 100ங்கிறதுனால 3,000 × 100, 2,000 × 100. ஓகே, ரிமைனிங் ஷேருங்கிறது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சுல்ல. கேபிட்டல் ப்ராஃபிட் ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 84,000, மைனாரிட்டிக்கு 56,000, ஸோ 56,000 போட்டாச்சு. ரெவென்யூ ப்ராஃபிட்டில் 24/16 பிரிக்கணும். ஆனால் இந்த 24,000
ரெவன்யூ ப்ராஃபிட் இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டுக்கு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் ஆட் பண்ணக்கூடாது. பட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் அந்த மாதிரி கிடையாது. கேபிட்டல் ப்ராஃபிட்டோ ரெவன்யூ ப்ராஃபிட்டோ டோட்டல் ப்ராஃபிட் என்னங்கிறத ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட மைனாரிட்டி கேல்குலேஷன் முடிஞ்சது. இந்த டோட்டலை பேலன்ஸ் ஷீட் நான் சொல்கிறது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு எழுதிடுறோம். பட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலோடைய கால்குலேஷன் முடியலை. ஏன் முடியலை அப்படின்னா டோட்டலாக இது இந்த பிஸ்னஸோடைய டோட்டல் வேல்யூ 3,84,000 வேல்யூ இருக்கிற ஒரு பிஸ்னஸை ஒரு ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருக்காங்க. பட் அதுக்காக அவங்க பே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 3,25,000 தான். அப்போது பிஸ்னஸ் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க பே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. இப்படி கம்மியாக இருந்தால் இதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் 59,000 கேபிட்டல் ரிசர்வ்னு பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் எழுதணும். ஓகே, ஸோ இதோட நம்மளுடைய கேல்குலேஷன் பார்ட் அப்படிங்கிறது ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஷேர் கேபிட்டல். இனிமேல் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் யாரோடது எடுக்கக்கூடாது? எஸ் லிமிட்டடோடதை எடுக்கக்கூடாது. எதெல்லாம்? ஷேர் கேபிட்டல், ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் இதை நாம் டிவைட் பண்ணி போட்டுட்டோம். அப்போ இந்த 3 ஐட்டமும் வரக்கூடாது. அப்போ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் அப்படியே எடுத்துடலாம். ரிசர்வை பொறுத்த வரையில் ஆல்ரெடி நம்ம வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரே ஹெட்டிங்காக போட்டு இந்த ப்ராஃபிட்டையும் இந்த ரிசர்வையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மட் தான். பட் இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் அதே சேம் லிஸ்ட்டை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் என்ன ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2016 அந்த பேலன்ஸ் ஷீட்டோட சேம் டேட்டு தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கும் வரணும். ஓகே, எஸ் லைபிலிட்டி கொடுத்துட்டோம். நோட் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் நோட் நம்பர் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட்டே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலே ஷேர் கேபிட்டலை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து கேல்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நோட் நம்பர் 1 8 lakhs. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை பொறுத்த வரையில் இங்கே ஹெச் லிமிட்டடில் ஒரு 1,60,000 ரிசர்வ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 1,50,000. தென் ரெவன்யூ ப்ராஃபிட் ஆல்ரெடி நம்ம டேக் டு பேலன்ஸ் ஷீட்னு ஒரு 24,000 எழுதி வச்சுருக்கோம். இப்போ இந்த பிஸ்னஸோடைய வேல்யூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தப்ப நமக்கு கிடச்ச அந்த ரெவென்யூ ரிசர்வ் அப்படிங்கிறது 59,000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் இதுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் 3,93,000 எழுதுகிறோம். பில்ஸ் பேயபிளை பொறுத்த வரையில் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மொத்த பில்ஸ் பேயபிளுமே யார் கொடுக்க வேண்டியதுன்னா ஹெச் லிமிடெட் கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் 60,000 லெஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் பேலன்ஸ் 70,000 வருது. 70,000 கிரெடிட்டாருக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? ஆஃப் எஸ் லிமிடெட் ₹40,000 இன்க்ளூட் ஆகிருக்கான். இப்போ எஸ் லிமிட்டடில் டெப்டார் அப்படிங்கிறது வந்து 90,000 இருக்குது. இப்போ இந்த 90,000ல் 40,000 லெஸ் பண்ணுறோம். அப்போ டெப்டாரில் லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி கிரெடிட்டார்லேயும் லெஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி எதெல்லாம் 70,000 90,000 ஆட் பண்ணி அதுலேருந்து 40,000 லெஸ் பண்ணணும் அசட் சைடு எழுதுகிறப்ப. ஸோ கிரெடிட்டாரை பொறுத்தவரையில் 1,50,000 1,50,000 ஆட் பண்ணி 40,000 அதுலேருந்து லெஸ் பண்ணிடணும். இன்டர் கம்பெனி ஓயிங்ஸோட ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு வாட் கோத்ரூ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டாருடைய கேல்குலேஷன்ஸ் தான் கடைசியாக பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டில் நம்ம எழுதாமல் வச்சுருந்தது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் கிடைக்கிறது டோட்டல் லைபிலிட்டி 17,95,000. தென் அசட் சைட் பாருங்கள். அசட்டில் 2 ஃபிக்ஸட் அசட் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி ஹெச்எஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுரும். ஹெச் லிமிடெட் எஸ் லிமிட்டடில் இருக்கிற எல்லா அசட்டையும் டேரெக்டாகவே ஆட் பண்ணிடணும். பில்ஸ் ரிசீவபிளை பொறுத்தவரையில் ஏற்கனவே பில்ஸ் பேயபிளில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 60,000 லெஸ் பண்ணியிருக்கோம். இந்த சேம் 60,000 பில்ஸ் ரிசீவபிள்லையும் லெஸ் பண்ணிடணும். டெப்டார் ஏற்கனவே கிரெடிட்டாரில் 40,000 லெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டெப்டார்லேயும் 2 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி 40,000 லெஸ் பண்ணிடணும். ஸ்டாக் பொறுத்தவரையில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த சம்மில் இல்லை. ஸோ ரெண்டையும் டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுடலாம். கேஷுக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதையும் டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் அசட் 17,95,000 இட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் லைபிலிட்டி. ஸோ டேலி ஆகிடுச்சு. நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ் கரெக்டு. இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.